டேஸில் ஒரு ப்ளவுஸ் வேணும்னு நம்ம கிட்ட சொல்லுவாங்க. நம்மளும் அதை வந்து ஓ மேம் வந்து சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளைண்ட்டை கன்வின்ஸ் பண்ணி நம்ம ப்ளவுஸ் தைச்சு வச்சுடுவோம். டீம் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணியும் மெசேஜஸ் டு இன்ஃபார்ம் த கிளைண்ட் இட்ஸ் ஓவர்ன்னு நான் வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்க. 2 days ஆனாலும் வரமாட்டாங்க. வாட் வி ஃபீல் இஸ் இந்த பொட்டிக் எப்பவுமே ரொம்ப காஸ்ட்லியான ஒன்றா இருக்குது மேம். இதில் வந்து there are lot of factors. ஒரு டெய்லரிங் யூனிட்டுக்கும் ஒரு பொட்டிக்குமே எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, நமக்கு பிடிச்ச ஒரு செலிபிரிட்டிக்கு நம்ம ஒர்க் பண்ணணும்னு. உங்களுக்கு அது மாதிரி யாரு கூட வரணும்னா? எங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நாங்களே. ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து the kind of how she takes it forward on screen and off screen நீங்கள் பார்த்தீங்கன்னா விசில் லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தீபிகா நடராஜன். இன்னைக்கு நம்ம டி நகரில் இருக்க வராஹி டிசைனர் ஸ்டுடியோவில் இருக்கோம். நம்ம கூட வராஹி டிசைனர் ஸ்டுடியோவோட ஃபவுண்டர் அனு அண்ட் பூர்ணிமா மிஸ்ரா இருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி இன்னைக்கு நம்ம கூட பேச போகிறாங்க. வணக்கம். வணக்கம். கோவிட்க்கு அப்புறம் எல்லா பிஸ்னஸுமே வந்து நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு. பொட்டிக்கில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, முக்கியமாக கோவிட்க்கு அப்புறம் என்னெல்லாம் இருக்குது? கோவிட்க்கு அப்புறம் ஜென்ரலி இப்போது நாங்கள் அதுக்கப்புறம் தான் பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணோன்னு நாங்கள் இனிஷியேட் பண்ணும்போது மேன் பவர் வாஸ் பிக் இஷ்யூ ஃபார் அஸ். லைக் ஆப்வியஸ்லி ஒரு பொட்டிக்னா மாஸ்டர் வேணும், டெய்லர்ஸ் வேணும், ஒரு ஹெம்மிங் பர்சன் வேணும். ஸோ இதெல்லாம் பேசிக்காக நம்மளுக்கு தேவையான ஆட்கள். இவங்களை நம்ம கண்டுபிடிக்கிறதே கோவிட்க்கு அப்புறம் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. பிகாஸ் அவங்க எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும், நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்து நம்மளுக்கு இங்கே ஒர்க் பண்ணுறாங்க டெய்லராக. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், லைக் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாமே 10+ years எக்ஸ்பீரியன்ஸ்டான டெய்லர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் ஹையர் பண்ணுறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அண்ட் அவங்க கேட்குற சேல்ரி நெக்ஸ்ட் பெர் டே சேல்ரின்னு வரும்போது அது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணுற பொட்டிக்கு நம்ம அவங்களுக்கு பே பண்ணுற விஷயங்கள் அண்ட் தே ஆர் லைக் டெய்லி வேஜஸ் மட்டும்தான். ஸோ இந்த பொட்டிக் இண்டஸ்ட்ரியில் வந்து டெய்லி வேஜஸ் மட்டும்தான் வி ஆர் ஜஸ்ட் கிவிங். ஸோ எப்படி இருக்கும்னா, இப்போ எல்லாரும் நினைக்கலாம் மந்த்லி சேல்ரி தானே, 1ஆம் தேதி ஆனால் காசு வரும். ஆனால் இந்த பொட்டிக் ஃபீல்டில் வந்து சாட்டர்டே சேல்ரி கொடுக்கணும். ஸோ எப்படின்னா சாட்டர்டே இஸ் த லைக் ஓ மை காட் சாட்டர்டே வந்துருச்சா அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். எல்லா பொட்டிக் ஓனர்ஸ்க்கும் இது அப்படி தான். ஸோ சாட்டர்டே எல்லாருக்கும் இந்த சேல்ரி டே. ஸோ அப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் அ டஃப் பார்ட் ஆஃப் ஆஃப்டர் த திங் பொட்டிக்கில் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறது. அண்ட் மண்டே அவங்க வருவாங்களா அப்படின்னு சொல்கிறதும் இட்ஸ் பிகர் டாஸ்க் ஃபார் அஸ். பிகாஸ் சாட்டர்டே வரைக்கும் அமௌண்ட் வாங்கிட்டாங்க, அதுக்கப்புறம் எங்கே போயிட்டாங்க மண்டே வரலையேன்னு சொல்லி வி வில் ஃபீல் லைக் மண்டேயே வந்து எங்களுக்கு ரொம்ப வீக் டே ஸ்டார்ட் ஆகும்போது இல்லை லைக் அப்படி ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணோம், ஓ வந்துட்டாங்களா அப்படி கேட்குறதுலே இருக்கும். ஸோ தட் இஸ் த திங் வி ஆர் ஃபேஸிங் இன் த பொட்டிக் இண்டஸ்ட்ரி பர்டிகுலர்லி ஹியர். யா, இந்த நார்த் இந்தியன் ஒர்க்கர்ஸ்லாம் பற்றி பேசினதால கேட்குறேன். இப்போது நிறைய இடங்கள்ல நார்த் இந்தியன் ஒர்க்கர்ஸ் தான் அவாய்ட் பண்ண முடியாத சூழல் இருக்குது. இப்போது டிசைனிங்கில் நார்த் இந்தியன்ஸ் நல்லா பண்ணுறாங்களா இல்லை தமிழ் பீப்புள் நல்லா பண்ணுறாங்க? இல்லை, தமிழ் பீப்புள் ஆர் லவ்லி. தமிழ் பீப்புளும் நல்லா பண்ணுறாங்க, நார்த் இந்தியன்ஸும் நல்லா பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட 2 பேருமே தான் இருக்காங்க. லைக் தமிழ் பீப்புளும் இருக்காங்க, ஹிந்தி பீப்புளும் இருக்காங்க. எஸ்பெஷலி நம்ம வந்து ஆரி ப்ளவுசஸ் பார்க்கும்போது ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் வந்து வி ஹாவ் மோர் பீப்புள் ஆன் நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுக்கு ஹிந்தி தெரியலனாலும் நம்ம பேசுகிறத வச்சு எப்படியோ சமாளித்து வி ஆர் ஜஸ்ட் ரன்னிங் இட். அவங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே தே ஆல்சோ லைக் தமிழ் பேச கற்றுக்குறாங்க. நம்மளும் ஆப்வியஸ்லி வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஹிந்தி நாலேஜ்ல வந்து we are just communicating. It goes well. எல்லாமே நல்லா போகுது.
கிளைண்ட் கிட்ட இருந்து ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் அது மாதிரி எல்லாம் ஃபேஸ் பண்றீங்களா? கிளைண்ட் கிட்ட காம்ப்ளிகேஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வர கிளைண்ட்ஸ் வந்து ஜென்ரலாகவே இது நம்மளும் மேபி இட் இஸ் நாட் அ ஃபால்ட்ன்ற மாதிரி இல்லை, பட் திஸ் இஸ் அ சேலஞ்ச் தான் எங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 days ஒரு ப்ளவுஸ் வேணும்னு நம்ம கிட்ட சொல்லுவாங்க. நம்மளும் அதை வந்து ஓ மேம் வந்து சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளைண்ட்டை கன்வின்ஸ் பண்ணி, இல்லை மேம் ஒரு எமர்ஜென்சி ஒரு கிளைண்ட்க்கு நாங்கள் கொடுக்கணும்னு அவங்க தில் பி ஸ்வீட் enough to push it to the next week. ஸோ இந்த பர்டிகுலர் கிளைண்ட் who says that she wants it நம்ம ப்ளவுஸ் தைச்சு வச்சுடுவோம். டீம் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணியும் மெசேஜஸ் நம்ம ஒரு ப்ரோட்டோகால் வச்சுருக்கோம் டு இன்ஃபார்ம் த கிளைண்ட் இட்ஸ் ஓவர்ன்னு. அவங்க வந்து நான் வந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளும் ஆன்டிசிபேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த டேக்கு. 2 days ஆனாலும் வரமாட்டாங்க. ஸோ வாட் வி ஃபீல் இஸ் நம்ம எல்லாமே ஒரு டார்கெட் பேஸ், பிகாஸ் as she said அந்த வீக்லி வி ஹாவ் அ சேலரிஸ்னால அதை நோக்கி நம்ம போயிட்டுருப்போம். சடனாக ஈவன் ஷீ டசன்ட் கம் அண்ட் வி ஹவ் நாட் டன் அந்த இன்னொரு கிளைண்ட் புஷ் பண்ணவங்களதும் பண்ணாமல் இருந்திருப்போம். ஐ திங்க் திஸ் இஸ் லைக் அ பிகர் சேலஞ்ச், லைக் when we don't deliver it அவங்க வந்து எடுத்துக்காக போகிற டைம்ல we face that as an issue. டி நகர் மாதிரி நம்ம வந்து ஒரு பயங்கர கமர்ஷியலான இடத்துல உங்களோட டிசைனர் ஸ்டுடியோ இருக்கு. ஆப்வியஸாக வரவல்ல நான் 2 மணி நேரத்தில் ஸ்டிச் பண்ணி தரேன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஒரு 400-500க்கே ஸ்டிச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனால் நான் ஒரு 10-15 நாள் வெயிட் பண்ணி அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி ஏன் ஒரு பொட்டிக்கில் கொண்டு வந்து என்னோட கிளாத்தை கொடுக்கணும்? ஃபிட்டு தான் மேம். 2 hours ஒரு 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 ப்ளவுஸோ ஒரு கவுனோ இல்லை ஒரு சல்வார் கமீஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்குமே அண்ட் ஒரு 7-8 days வந்து நீங்கள் போட்டு ஒரு ஒரு சல்வாரை நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கஸ்டமைசேஷன் நீங்கள் 2 hours எவ்வளோ கஸ்டமைஸ் பண்ண முடியும்? நார்மலாக அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும். நாங்கள் வந்து பேசும்போதே கிளைண்ட் கிட்ட ஒரு நார்மலாக இருக்கிற சல்வாரை அதை வேறு மாதிரி எப்படி காட்டுறதுன்னு தான் நாங்கள் பார்ப்போம். சிம்பிள் காட்டன் சல்வாராக இருக்கலாம், பட் அதில் எவ்வளோ என்ஹான்ஸ் பண்ண முடியும், என்ன டிஃப்ரென்ஸ் காட்ட முடியும், அது 2 hours நம்மளால் பண்ண முடியாது. அண்ட் 2 hours உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் மேட்சிங்கான லைனிங் கிடைக்குமா? வாஷ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு லைனிங் டைம் காயும். ஸோ நம்ம அதெல்லாம் சோர்ஸ் பண்ணி பண்ணுறதுக்கு தான் we need a time scale of 7 to 8 working days. இதுதான் டிஃப்ரென்ஸ். 2 hours எங்களுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். நாங்கள் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் இப்படி கொடுக்குறீங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டாக உங்ககிட்ட எப்படி காட்ட முடியும்? ஸோ அதுதான் அதோட டிஃப்ரென்ஸ் மேம். ஆக்சுவலாக ஏன் இந்த பொட்டிக் எப்போவுமே ரொம்ப காஸ்ட்லியான ஒன்றா இருக்குது? மேம் இதில் வந்து there are lot of factors. ஒரு டெய்லரிங் யூனிட்டுக்கும் ஒரு பொட்டிக்குமே டெய்லர்ஸுமே நம்ம சர்ச் பண்ணும்போது we only take boutique qualified tailors. யாருனாலும் தைக்கலாம், பட் ஒரு பொட்டிக் ஃபினிஷ்ன்றது என்னோட ஹெம் இப்படி தான் இருக்கணும், என்னோட ஃபோல்ஸ் இப்படி தான் இருக்கணும், என்னோட பர்டிகுலர் ப்ளவுஸோட ஃபினிஷ் இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறது தான் பொட்டிக்கோட ஃபினிஷ். அண்ட் நீங்கள் ஒரு பொட்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 to 5 ப்ளவுசஸ் தான் பேட்டர்னோட வெளில எடுக்க முடியும். இப்போது ஒரு சாதாரணமான நீங்கள் டி நகர் மார்க்கெட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் டெய்லரிங் ஷாப்ஸ் அவங்க வந்து ஃபினிஷ் நீங்கள் எங்கள் ப்ளவுஸும் அவங்க ப்ளவுஸும் வச்சு பார்த்தீங்கன்னா தெல் பி டிஃப்ரெண்ட். அடித்து தள்ளலாம் எத்தனை ப்ளவுசஸ் வேணால் நம்மக்கிட்ட டெய்லரிங் பீப்புள் இருந்தாங்கன்னா, பட் அதோட ஃபினிஷ் தான் மேம் இட் மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ். மேம் இங்கே வந்து நிறைய காம்படிஷன்ஸ் அதெல்லாம் இருக்குது பொட்டிக் அப்படிங்கும்போது. ஸோ என்ன உங்களோட ஸ்ட்ராட்டஜி? எப்படி வந்து உங்கள் கஸ்டமர்ஸை வந்து இங்கே வர வைப்பீங்க, இல்லை எப்படி அவங்கள ஹோல்ட் பண்ணி வச்சுக்குவீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸுன்னு சொல்கிறதோட தேவ் ஆல் பிகம் அ ஃபேமிலி டு அஸ் ஃபார் த லாஸ்ட் 2 years. ஒவ்வொருத்தருமே அது ஸ்ட்ராட்டஜியாக அப்படி நாங்கள் போட விரும்பலை. இட்ஸ் ஜஸ்ட் தட் ஃபஸ்ட் டைம் வருவாங்க, சும்மா அப்படி பேச ஆரம்பிப்போம், அவங்க வந்து அப்படியே ஃபேமிலியாக மாறிடுறாங்க. இந்த 2 years வந்து லாட் ஆஃப் தேம் ஹவ் பிகம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் டு அஸ். அப்பப்போ ஃபோன் பண்ணி ஆஃப் த இது பேசுகிறது, நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது மேம் ஹவ் ஆர் யூ, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து அப்படின்னு கேட்குறதோ. ஸோ இதெல்லாமே அண்ட் தே கிவிங் அஸ் கிஃப்ட்ஸ். எங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதோட எங்கள் பசங்களுக்கும் வந்து தே பிரிங் கிளிப்ஸ் அண்ட் ஆல் அண்ட் தட் தே பிகம் ஃப்ரெண்ட்லி. ஒவ்வொரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசும்போது உங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் எப்படி இருக்காங்க. ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் யூனோ ஃபேமிலி மாதிரி ஆன ஒரு ஃபீல் தான் எங்களுக்கு. ஸோ ஐ கான்ட் கால் திஸ் அ ஸ்ட்ராட்டஜி, பட் யூனோ through the boutique we have only made lot of family and friends and they believe in us. And அதனால வந்து பிஸ்னஸ் வந்து பை வேர்ட் ஆஃப் மவுத் இன்க்ரீஸ் ஆகிறது தான். நீங்கள் இங்கே போங்க, தே டேக் கேர் ஆஃப் யூ லைக் அ ஃபேமிலி. ஸோ தட் ஃபேமிலி பிகம்ஸ் another family to us. It's just
அடிஷன் இன்டு தி வராஹி ஃபேமிலி மாதிரி தான் ஐ கேன் டெல் யூ. அண்ட் வி மேக் ஷுர் தட் எங்ககிட்ட வந்தவங்க கம்ப்ளீட்டாக எங்ககிட்ட வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு லைக் வேர்ட் ஆஃப் மவுத்தில் போகிற விதமாகவும் இருக்கட்டும். அண்ட் அட் த சேம் டைம் அவங்க நெக்ஸ்ட்டு இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட் வராங்கன்னா அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் போதும் வராகியை தேடி தான் வர்றாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறதோ ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்கிறதோ இது எல்லாமும் இட்ஸ் ஹேப்பனிங் ஹியர். ஸோ தட் இஸ் த திங். சூப்பர் மேம். ஸோ என்ன உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ்? ஃபியூச்சர் பிளான் இஸ் லைக் இதான் இப்போ டி நகரில் இவ்வளோ ப்ரைம் லொக்கேஷன்ஸில் நாங்கள் வந்து ஸ்டுடியோ ஃபஸ்ட்டு பிரான்ச்சே வந்து வி ஸ்டார்டட் ஹியர் பிகாஸ் வி ஆர் வெரி பர்டிகுலராக நாங்கள் டி நகர் சூஸ் பண்ணதே த லொக்கேஷன் வைஸ் அண்ட் தாயார் கோவில் பக்கத்தில் இருக்குது அண்ட் அக்கார்ட் ஹோட்டல் ரெசிடென்சி அண்ட் வி ஹாவ் மெனி கிளையன்ட்ஸ் வந்து ஃபாரின் கிளையன்ட்ஸ். சும்மா சீனுக்காக நான் வந்து ஃபாரின் கிளையன்ட்ஸ்னு சொல்ல, பட் இட்ஸ் ஹேப்பனிங் ஹியர் லைக் சிங்கப்பூர் கிளையன்ட்ஸ், மலேசியா, ஆஸ்திரேலியா, யூஎஸ் எல்லாருமே இங்கே வந்து அப்படியே வராங்க, வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. அண்ட் வி ஆர் ஜஸ்ட் கொரியர் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இது வந்து ப்ரைம் லொக்கேஷனாக நம்ம டி நகர் சூஸ் பண்ண மாதிரி அனதர் ப்ரைம் லொக்கேஷன் ஆஃப் சென்னையில் நெக்ஸ்ட் சீக்கிரமாகவே செகண்ட் பிரான்ச் ஓப்பன் பண்ணோன்னு வி ஆர் ஜஸ்ட் பிளானிங். சூப்பர் மேம். அதுக்கும் எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் நிறைய செலிபிரிட்டிஸ் கூடலாம் ஒர்க் பண்ணுறது பார்த்தோம். யாருக்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? இனிஷியலி வி ஸ்டார்டட் வித் கயல் மேம். மங்கை படத்தை ஆடியோ ரிலீஸ்க்கு நாங்கள் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்வேதா சுப்ரமணியம் அவங்க டிவி சீரியல் ஆர்டிஸ்ட், அவங்களுக்கும் பண்ணியிருந்தோம். அவங்க திவாலி அவுட்ஃபிட்லாம் டிசைன் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சிறகடுக்க ஆசை விஜய் டிவி ஃபேம் அவங்க மீனா கேரக்டர் பண்ணிகிட்ருக்காங்க, கோமதி பிரியா மேம், அவங்களுக்கு பண்ணியிருந்தோம். ஷீ ஹேட் ஹர் ஷீ அவார்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுக்கு பண்ணியிருந்தோம். அண்ட் சர்டன் அதர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஷி கெட்ஸ் ஹர் ப்ளவுசஸ் ஸ்டிச் ஃப்ரம் அஸ். அண்ட் சிறுகடிக்கை ஆசை சீரியல்லையே நிறைய ப்ளவுசஸ் பண்ணியிருக்கோம் இப்போ வரைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம நதர் சீரியல் ஃபேம் ஃப்ரம் விஜய் டிவி அஞ்சலி மேம், அவங்க சீரியல் வந்து சக்தி வேலுன்னு, அந்த சீரியலில் நிறைய ப்ளவுசஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் அவங்களோட பர்சனல் பர்த்டே செலிப்ரேஷன் ஒன்று வச்சாங்க, அதுக்கும் நம்ம தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோடி ஆயு ரெடி சீசன் 2 விஜய் டிவியில் அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. ஸோ அதுலேயுமே ஃபியூ கண்டஸ்டன்ஸ்க்கு நம்ம தான் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, நமக்கு பிடிச்ச ஒரு செலிபிரிட்டிக்கு நம்ம ஒர்க் பண்ணணுன்னு. உங்களுக்கு அது மாதிரி யாரு கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசை? எங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நாங்களே. ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து த கைண்ட் ஆஃப் how she takes it forward on screen and off screen நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு லுக் எப்போவுமே அவங்கக்கிட்ட இருக்கும். அந்த வைப்ரண்ட் அண்ட் ஃப்ரெஷ்னஸ் இன் ஹர் ஃபேஸ் ஆல்வேஸ். ஸோ அவங்களுக்குலாம் நம்ம ட்ரெஸ் தைச்சி போட்டோன்னா இட்ஸ் அந்த மாதிரி ரம்யா மேம்க்கு யோசிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பிரீதா விஜயகுமார் மேம், அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்கே வந்து லாட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் ஆன் இன்ஸ்டா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபோட்டோ போட்டாங்கன்னா ஷி வில் டெஃபினெட்லி தேங்க் ஆல் ஹர் கொலாபரேட்டர்ஸ். அண்ட் அங்கேருந்து லாட் ஆஃப் பீப்புள் அதுக்குன்னே அவங்க நிறைய பேர் அவங்களுக்கு கொடுப்பாங்க டு அட்வர்டைஸ் தியர் ப்ராடக்ட்ஸ். பட் தென் ஷி கேரிஸ் இட் வெரி வெல். அதே மாதிரி அவங்க சிஸ்டர் அனிதா விஜயகுமார் கூட அவங்க ஷீ ட்ரெஸ்ஸஸ் அப் வெரி வெல். ஸோ இவங்களாம் அந்த ஃபியூ ஹீரோயின்ஸ் தட் ஈவன் இஃப் தேவர் எஸ்டர் ஹீரோயின்ஸ் அந்த மெஜஸ்டிக்காக எடுத்துகிட்டு போகிறதுல இவங்களை அடிக்கிறதுக்கு இல்லைன்னு தான் வி யூஸ் டு டிஸ்கஸ். இவ்வளோ நேரம் நம்ம வந்து வராஹி டிசைனர் ஸ்டுடியோ பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மேம். பார்க்குறவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களோட எல்லா அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் எங்கள் டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள். உங்கள் டைமுக்கு ரொம்ப நன்றி. Thank you so much, ma'am. Deepika. Thank you.